பரமேஸ்வரா, ஆத்தா ஆத்தா வந்திருக்கேன். நான் தான் உன் குலதெய்வம் சீலக்காரி வந்திருக்கேன். ஆத்தா என் சன்னதிக்கு உன் சந்ததியோட வந்து கலங்கி நிக்கலாமா? கலக்கம் வேண்டாம். உன் குடும்பத்துல நடந்த கெட்ட சகுனம் உன் பேரனுக்கு நான் கொடுத்த எச்சரிக்கை. அவன் பண்ணதுதான் தப்பு. எங்கேயோ போய் நிம்மதியா வாழ வேண்டிய பொண்ணோட நிம்மதியை கெடுத்துட்டு அவன் இன்னமும் தடித்தனம் பண்ணிட்டு சுத்துறான். அவனை என் சன்னதிக்கு வர வச்சு அவன் பண்ண பாவத்துக்கு பரிகாரம் தேடிக்கத்தான் அவன் வாயாலே எனக்கு படையல் போட சொல்லி பேச வச்சேன். ஆத்தாடி, அத்தை போட்ட பிளானையே ஆத்தா ஆட்டைய போடுதே. ஆத்தா இப்ப நாங்க என்ன பண்ணணும்? தப்பு பண்ணுவன் கையால எனக்கு பூச்சட்டி எடுத்து என் சன்னதிய 3 தடவை சுத்தி வர சொல்லு. சொல்லு. சொல்றேன் ஆத்தா. ஐயோ ஐயோ, பூசாரி, அது எப்படி ஆத்தா மாத்தி மாத்தி குறி சொல்லும்? முதல்ல சொன்னது தானே ஏத்துக்க முடியும். ரெண்டாவது வந்த ஆத்தா மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. கலை, ஹை கோர்ட்ல தீர்ப்பு கிடைச்சும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி பேசுறது இல்லையா? அப்படிதான் இதுவும். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு தான் இறுதியானது, உறுதியானது. பேசாத, தெய்வ குத்தம் ஆயிடும். என்ன கதை, பூச்சட்டி எடுக்க ரெடியா? பூச்சட்டினா என்னடா? பூவை சட்டியில வச்சு சுத்தி வரணுமா? டேய், பூச்சட்டினா தீச்சட்டிடா. தீச்சட்டியா? ஆமா. என்னடா சொல்ற? ஆமாடா, தீச்சட்டி தான்.